டிராக்டர் மேனுஃபேக்சர் வந்து வேர்ல்டில் பிக்கஸ்ட் கார் மார்க்கெட்டரோட ஒரு சேலஞ்ச் பண்ணுறாப்புல. அவர் ஜெயிச்சாரா? அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த ஸ்டோரி தான் அது. ஜஸ்ட் நாட் அபவுட் கார். இது வந்து ஒரு காரை பற்றின கதை இல்லை. அதுக்கு பின்னாடி இருந்த ஈகோ, அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு வெறி, அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு விஷன். இப்படியாவது நம்ம பிராண்டை தூக்கி நிப்பாட்டணும்னு அவமானப்படுத்தின இடத்துல நம்ம நின்று ஜெயிச்சு காமிக்கணும்னு வெறி உண்டு ஒரு விஷனோட ஒரு பவர்ஃபுல்லாக கிளம்பி வந்தது தான் அந்த ஸ்டோரி. திஸ் இஸ் அ பிராண்ட் அண்ட் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பாட் 96. நான் உங்கள் விஜய். ஸோ இன்றைக்கி ஒரு பெரிய ஃபேஷினேட்டிங், பவர்ஃபுல்லாக, பெரிய சவுண்டோட நல்லா கம்பீரமாக இருக்க காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் எபிசோட் 2, அ பிராண்ட் அண்ட் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் லாம்போர்கினி. இந்த லாம்போர்கினி வெறும் சூப்பர் கார் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி பல சிம்பாலிக், பல ஃபீலிங், பல ஒரு அம்பிஷியஸான உணர்வுகள்லாம் நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு போல்டான ஃபியர்லெஸ் கான்ஃபிடென்ஸ் பாசிபிள். லைக் அது கார் மாதிரி அந்த சவுண்டெல்லாம் கேட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக உள்ள கார்னா அது லாம்போர்கினி. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கார் கூட அது. இந்த எபிசோடில் அந்த கார் எப்படி வந்துச்சு, எப்படி அவங்க உருவாக்கினாங்க, அதோட பேக் ஸ்டோரி என்ன, அவங்க யாரை எதிர்த்து நின்னாங்க, அவங்களோட டிசைன் அண்ட் டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்கன்றதா இந்த ஸ்டோரி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா சிட் பேக், ரிலாக்ஸாக இருங்க, சீட் பெல்ட் போட்டு ரெடியாக இருங்க, கதைக்குள்ளே போகலாம். ஸோ சின்ன ஒரு ஃபார்ம், ஒரு விவசாயத்துக்கு குடும்பத்தில் ஒரு சின்ன பையன் பிறக்கிறான். அவன் பேர் ஃபெரோசியோ லாம்போகினி. அவன் பெரிய ரிச்செல்லாம் கிடையாது. அந்த பையன் ரொம்ப எளிமையான குடும்பம், அன்றாட வாழக்கூடிய குடும்பம். விவசாயம் பார்த்து அவங்க அன்றாட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்த ஒரு சின்ன பையனோட கனவு, அவமானங்கள், எப்படி அவன் இவ்வளோ பெரிய கம்பெனியை உருவாக்குனாங்க. அந்த சின்ன பையனுக்கு காரை டிஸ்மேண்டில் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும், மிஷின்ஸை டிஸ்மேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த சின்ன பையன் எல்லாத்துக்கூடயும் சாதாரணமாக சகஜமாக வெளியே போய் விளையாடாமல் அவங்க ஃபேமிலி ஃபார்ம்லேயே அவன் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். அந்த சின்ன பையனுக்கு மிஷின்ஸ் எல்லாம் கலட்டி போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஆட்டோமொபைல் படிக்கும்போது அப்படி தான், கலட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ அதை கலட்டி மாட்டி எல்லாம் நட்டு போல்லாம் எடுத்து வச்சு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோடு இருப்போம் நாங்கள் ஆட்டோமொபைல் படித்தப்போ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோர்ஸ் அது. பயங்கர க்ரேஸு கார்லலாம், பைக்லேயும் அவ்வளோ க்ரேஸு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பையனுக்கும் அவ்வளோ க்ரேஸாக இருக்கான். டெய்லி ஃபார்மில் ஒர்க் பண்ணுறான், அவங்க ஃபேமிலி ஹெல்ப் பண்ணுறான். ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2 இட்டாலி ஒரு ரீபில்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஸ்டெப் முன்னெடுத்து வராங்க. இப்படி இருக்கும்போது அந்த சின்ன பையனுக்கு அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறான், ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்க்குறான் அந்த பையன். சரி என்ன பண்ணலான்ட்டு. அப்போது தான் என்ன பண்ணுறான், அந்த வேர்ல்டு வார் 2ல் இதான மிஷின்ஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்து அவன் ஒரு டிராக்டர் உருவாக்குறான். ஏன்னா அவன் ஃபார்மில் வேலை பார்த்தவன் தானே. ஸோ அவனுக்கு தெரியும் எப்படி அதை பண்ணணும், எப்படி அதை செய்யணும்னு. ஸோ ஹி ஸ்டார்டட் பில்டிங் இஸ் ஓன் டிராக்டர். அப்படியே மேலே மேலே பண்ணுறாங்க. பிஸ்னஸும் நல்லா பெருசாகுது. அந்த டிராக்டரை வச்சு நல்லா பூம் ஆகிறாங்க. அவங்க பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது, நல்லா ஸ்கேலப் ஆகுது. ஸோ 1950s பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல வெறும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக மட்டும் ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷனுக்கு போகிறாப்புல. சின்ன பையன் ஆரம்பிக்கிறது அவன் அன்னைக்கு நீ நிறையா விஷயம் எடுத்தணும் கவுத்தணும்னு நம்ம போட்டு போயிடுறோம், இது வரலையா அது வரலையான்ட்டு. ஆனால் அவன் பாருங்கள், கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வெயிட் பண்ணுறோம், சரி சந்தர்ப்பம் நம்மளை தேடி வரும், வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும்ன்ட்டு. நம்மளுக்கான விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பை சான்ஸ், ஏதோ ஒரு சின்ன 0.001% கூட நம்மளுக்கு ஏதோ ஒரு லக் சேரும். அது ஒரு நம்பிக்கை. ஸோ அவன் இந்த சான்ஸ் இதை விட்டால், அவன் அப்படி நினச்சான், இந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு நினச்சான். அவன் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தான். அவன் மிச்சம் மீதி கிடந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு டிராக்டரை உருவாக்குறான். ஸோ அப்படி தான் நம்மளும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிக்காண்டி வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம ஒர்க்கை பண்ணிட்டே இருக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு தேடி வரும். அப்போ நம்ம அதை சரியான இடத்துல சரியான டைமிங்கில் பார்த்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம ரோசியோ நல்ல ஒரு பெரிய என்டர்ப்ரனர், சக்ஸஸ்ஃபுல்லாக வருது. நல்ல ஒரு நல்லா பல இடங்களில் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறாப்புல, நிறையா காசு கலெக்ட் பண்ணுறாப்புல, நிறையா ஃபேக்ட்ரிஸ். ஸோ அதில் அவன் கலெக்ட் பண்ண காரில் ஃபெராரியும் இருக்குது. 1916 தான் ஃபேமஸ் ஃபெராரி ஆர்கியூமெண்ட் 1960 ஆரம்பிக்குது. அவன் ஏதோ ஒரு
பார்க்குறான் அந்த காரில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குன்றத அவன் நோட்டிஃபை பண்ணுறான். ஏதோ அவன் கண்ணில் தென்படுது, என்னமோ இருக்குது, சம்திங் ஹேப்பனிங் இன்சைடுன்னு. அப்படி அவன் பார்க்கும்போது தான் அவனுக்கு வந்து தெரிய வந்தது, ஃபெராரியோட கிளட்ச் வந்து சரியில்லாமல் இருக்குது. கிளட்ச் பிளேட் வந்து சின்னவன். அவன் வந்து அப்புறம் வந்து அந்த காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். சரி அப்படி என்ன தான் உள்ளக்க இருக்குது நம்ம பார்ப்போம். அப்படி என்ன தான் அது என்ன ஃபங்க்ஷன் பார்த்தா, அது அவன் ஃபெராரி வச்சுருக்கான் தெரியுமா, அந்த ஃபெராரியில் இருக்க கிளட்ச்சு தான் அந்த அந்த டிராக்டரில் இருக்க கிளட்ச்சு தான் வந்து ஃபெராரிலையும் இருக்குது. ஏன்னா இவன் வந்து சின்ன வயசுலேருந்து அந்த பார்ட்ஸை கலட்டுறது, இது டிஸ்மேண்டில் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது, இந்த டிராக்டர் செய்கிறதுனால நல்ல நாலேஜ் அதில். ஸோ சரி என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பார்த்தோன்னே உனக்கு ஷாக்கு. என்னடா இது, நம்ம டிராக்டரில் இருக்க கிளட்ச்சு தான் இவங்க வண்டியிலையும் இருக்குன்ட்டு ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறான். அவனுக்கு என்னென்னா, சரி என்னடா இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோமே, இதுலேயும் இதே பார்ட்ஸ் தான் இருக்குது, அப்புறம் ஏன் இப்படி வருதுன்னு சொல்லி அவனுக்கு வந்து என்சோ ஃபெராரியை மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. அப்படி இருக்கும்போது இவன் போய் ஒரு நாள் மீட் பண்ணுறான். சொல்கிறான், இந்த மாதிரி வந்து கிளட்செல்லாம் சரியில்லை உங்கள் கார்லன்னு சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து என்சோ என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, டிராக்டர் செய்கிறதோடு நிப்பாட்டிக்கணும், அதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, உங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் காரை பற்றிலாம் தெரியாது, இப்படி இப்படின்னு பேசி அந்த ரோசியோ வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி பேசிட்டாப்புல. ஸோ இவனுக்கு வந்து ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுது. என்னடா இது இப்படி சொல்லிட்டாப்லன்ட்டு அவனுக்கு வந்து அங்கே ஒரு ஃபயர் ஆஃப் ஈகோ வந்து தாங்க முடியல. அது எப்படி அவங்க வந்து நம்மளை சொல்ல போச்சு, இப்படி நம்மளும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கோம், எப்படி அவங்க வந்து நம்மளை இது பண்ண போச்சுன்னா, அவனுக்குள்ள வந்து ஒரு ஃபயர், ஒரு சின்ன ஸ்பார்க் ப்ளக் மாதிரி. ஸோ அந்த நேரத்தில் வந்து அவன் எதுவுமே பேசலை, எதுவும் ஆர்கியூ பண்ணல, ரிமைன் சைலண்ட் அப்படியே இருந்தான். ஸோ அவனுக்குள்ளே நினச்சான், ஃபெராரியை விட பெட்டரான காரை நான் பண்ணி காமிக்கிறேன்னு அன்றைக்கி ஒரு சபதம் எடுத்தான். அன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தான். இங்கே தான் ட்ரிகர் ஆகுது. இப்படி இருக்கும்போது ஓகே அப்பா மறுபடியும் யோசிக்கிறேன், எல்லாம் பண்ணுறான். இங்கே தான் கதையே ஆரம்பிக்குது. தலைவர் முடிவு பண்ணிட்டாப்புல, களத்தில் இறங்குறாப்புல. 1963 ஆட்டோமொபைல் லாம்போர்கினி ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமாக போட் பேஷனுக்காண்டி பெரிய ஒரு ரிவெஞ்சு கொடுத்தே ஆகணும். நச்சுன்னு ஒரு ரிவெஞ்சு கொடுக்குறோம். நம்மளுக்கே ஒன்று யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கனாலே அது எப்படி அவங்க சொல்ல போச்சு, நம்ம அது பண்ணிக்க. நிறையா பேர் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் சரி வராது, இதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி இருந்து நம்ம என்னடா இவங்க எல்லாம் இப்படி சொல்லிட்டாங்களே, பேசாமல் விட்டுருவோமா, சரி வருமான்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அதெல்லாம் தாண்டி பண்ணி தான் பார்ப்போம்லே, என்ன ஆயிரப்போகுது, பண்ணுவோம், வரதை பார்த்துக்கலாம். இட்ஸ் வின் ஆர் லாஸ், விளையாடி பார்ப்போம். இந்த ரிவெஞ்சுக்காண்டி தொடங்கப்பட்ட ஒரு கார் கம்பெனி தான் லம்போர்கினி. 3 வருஷம் கழிச்சு 1966 லாம்போர்கினி ஒரு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய ஷாக். லாம்போர்கினி அவங்களோட ஃபஸ்ட்டு காரான மயூராவை லான்ச் பண்ணுறாங்க. உலகத்துவே திரும்பி பார்க்க வைக்கிது. ஆனால் அவனுங்க எங்கேருந்து வந்தானுங்க, திடீர்னு ஒருத்தர் வரான், பிரம்மாண்டமாக வரான், பயங்கர சவுண்டோட வீரமாக வரான் வெளியே. அந்த மயூராவை வந்து ரொம்ப ஸ்பெஷலான கார். அவங்களுக்கு வந்து அவங்க என்டையர் லாம்போர்கினி வந்து ரொம்ப ஒரு ஷியஸான கார். பார்த்தீங்கன்னா மிட் என்ஜின் அவங்ககிட்ட தான் இருந்திருக்குது. ஃபஸ்ட்டு மிட் என்ஜின் கொண்டு வந்த கார் வந்து லாம்போர்கினி மயூரா தான். யாருமே அதுக்கு முன்னாடி பண்ணாத விஷயத்த பண்ணான். ஸோ அதை நாங்கள் அந்த ஐடியா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். யாராவது பண்ணியிருக்காங்களா, யாரும் பண்ணலையா, ரிஸ்க் எடுத்தாலும் இறங்கி பண்ணிடணும் அதை. ஏன்னா நம்ம தான் அதை ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். அடி நம்ம அடியாக தான் இருக்கும், நம்ம பண்ணால தான் இருக்கும். பாருங்கள் எப்படி யோசிச்சிருக்கேன்னு. இன்ஜின்னாலே ஃப்ரண்ட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி அப்போது, ஆனால் இல்லை பேக்கில் இருக்கும். பாருங்கள், தூக்கி சென்டரில் மிடில் வச்சா, நடுவில் போட்டான், ஒரே போடு, சோழி முடிச்சு. இட் வாஸ் யாருமே சூப்பர் கார்னு பண்ணாத இடத்துல லாம்போர்கினி வந்து சூப்பர் கார் இந்த பேட்ச் கொண்டு வரான் உள்ளாக்கா. லாம்போர்கினியோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா அவங்களோட சவுண்டு தான். அவங்க யூஸ் பண்ண இன்ஜின், அவங்களோட டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பில் சூப்பராக இருக்கும் அவங்க கார். அதாவது மற்ற கார் மாதிரி ரொம்ப ஸ்லீக்காக இல்லாமல் ஷார்ப்பாக இருக்கும், நல்லா போல்டாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம்னா அந்த முறைக்கிற மாதிரி இது வந்து இருக்கும். லாம்போர்கினி பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு கம்ஃபர்டான கார் மட்டும் இல்லை, பவர்ஃபுல்லாக போட்டியான பயங்கர அக்ரெசிவான கார். எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஒரு கம்ஃபர்ட், லக்ஸுரி எல்லாமே ஒரு பக்கம் டிசைன் கொண்டு வந்தான் பாருங்கள். V12 இன்ஜின் சான்ஸே இல்லை சார். காரே வந்து ஐகானிக் ஆனதுக்கு காரணமே வந்து இந்த V12 இன்ஜின் தான். அவ்வளோ பவர்ஃபுல், மோஸ்ட் பவர்ஃபுல்னு கூட. இந்த மொத்த காரும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஜெட்டோட டிசைன் வச்சு பண்ணியிருப்பாங்க. ஜெட்டை இன்ஸ்பிரேஷனாக வச்சு அந்த காரை டிசைன் பண்ணது அந்த லாம்போர்கினி. அவங்க லைனப்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஜெட்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக
நம்ம அந்த சவுண்டு கொண்டு வரணும், அந்த டிசைன் கொண்டு வரணும், அந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு இதாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட போல்ட்னா அவங்களோட ஷார்ப் லைன்ஸ் தான் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். யாரும் முறைக்கும் எங்கேருந்து ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஹெட் டு ஹெட்டு பார்த்தப்பெல்லாம் பெங்களூரில் பார்க்கலாம். ஹெட் டு ஹெட்டு பார்த்தப்பெல்லாம் மறந்துட்டேன். சொல்கிறது 8 to 10 years பேக் ஃபஸ்ட்டு லேம்போகினி பார்க்குறேன். நின்றுட்டேன் அப்படியே, கையும் ஓடலை காலும் ஓடல, அந்த மாதிரி இருந்திருக்கு அந்த காரு. அப்படியே ஒவ்வொரு காரும் பார்த்தீங்கன்னா ஃபெராரிக்கும் மேலே ஒரு படியில் அவங்க வந்து செஞ்சுருப்பாங்க. சரியான சீக்குன்ற மாதிரி வச்சு செஞ்சுருப்போம். ரெண்டும் போட்டார் பார்க்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரெண்டுமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று செழிச்சதில்லை மாதிரி 2 காரும் அவ்வளோ பவர்ஃபுல், அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த சவுண்டு அந்த காரை பார்க்கும்போது மேமருந்து நிற்பீங்க. அது மாதிரி புல்லரிக்கும். அதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஒரு கோஸ் பம்ப்ஸ் மாதிரி அந்த 2 காருமே. ஆனால் யாருமே 2 பேருமே வந்து விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் நான் தான், நீ என்னென்னு பண்ணிட்டு போ, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் மேலே லாம்போகினி தான். அந்த மாதிரி இருந்தது தான். அப்படி ஒரு பெரிய ஒரு இதுலேருந்து வந்த ரிவெஞ்சான கதை தான் இந்த லாம்போகினி கதை. இன்னும் நிறைய இருக்குது. அவங்க கார்பன் ஃபைபர் டெக்னாலஜி கொண்டு வந்தது, அவங்களோட V12 இருக்கட்டும், அவங்களோட டிசைனாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டாப் நாச். அதெல்லாம் வந்து நம்ம சொல்லவே அந்த அளவுக்கு ஒவ்வொரு இன்ச்சு பை இன்ச்சாக அவன் வந்து பண்ணது இருக்கணும்னு நினச்சான். ஃபெராரியை எப்படியாவது வீழ்த்தணுன்ட்டு ஒரு இது. உங்களுக்கு இன்னமும் காம்படிஷன். அவங்க லாம்போகினி வச்சிருக்கேன், நான் ஃபெராரி இருக்கா எல்லாமே அந்த மாதிரி 2. ஏன்னா இன்றைக்கி இப்போது ஸோ நிறையா இருக்குது. ஃபெராரி புக் பண்ணுறதுலேருந்தும் சரி, லாம்போகினி நம்ம புக் பண்ணுறதும் சரி, டெஸ்ட் ட்ரைவ்லேருந்தும் சரி, அதெல்லாம் வந்து வேறு பார்ட்டு, அது வேறு சொல்ல போக வேண்டாம். ஃப்ரோஸியாக லாம்போகினி கிட்டே இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும். யாராவது உங்களை பற்றி டவுட் ஆனோம், இல்லை நீ அதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், அதெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன், இதெல்லாம் விட்டுருங்கண்ணா, உங்க கூட போய் ஆர்கியூலாம் பண்ணாதீங்க, சைலண்ட்டாக இருங்க. எங்கே வாய்ஸ் கொடுக்கணுமோ அங்கே வாய்ஸ் கொடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வந்துட்டு டேய் அருணாச்சலம் உன் டேட்டில் குறித்து வச்சுக்கிறான்னு வந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்படி அண்டர்பில்ட் ஏறும். அதனால் எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கீப்லாம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சரிக்கா நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி அப்படி கொண்டு வந்துருங்க. அதை செகண்ட், எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும் பண்ண வேண்டியது, எல்லாம் ஃபவுண்டர்ஸ் இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்க வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்ன ப்ராப்ளம்னு பாருங்கள், அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுங்கள். அந்த ப்ராப்ளமை உங்கள் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுங்கள். இந்த லாம்போகினி வந்து ஃபெராரியில் வந்து அவன் கிளச் பிளேட் சரியில்லைன்னு பார்த்தான். அந்த கிளச் பிளேட்டை மாற்றுறதுக்காண்டி கார் கம்பெனியை உருவாக்க அந்த மாதிரி. ஸோ அது நம்மளால் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். அது ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அது ஒரு சர்வீஸாக இருக்கலாம். ஸோ எனிதிங் இட் கேன் பி, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி மட்டும் சரி பண்ணுற விஷயமா அது இருக்கக்கூடாது. அது வந்து தலைமுறையும் தாண்டி அந்த பிரச்சனை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து எடுத்தணும் கவுத்தணும்னு வந்து நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்கான அர்த்தமே இருக்காது. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கான அர்த்தமே இருக்காது. அது ஒன்று. 3வது பார்த்தீங்கன்னா, வி டோன்ட் நீட் பெர்மிஷன் டு ஸ்டார்ட். நம்மளுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை, யாரோட அனுமதியும் தேவையில்லை. நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட் வி ஹேவ். நம்மளை சுற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி இருக்குது, மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்றைக்கெலாம் ஒரு ஃபோனை வச்சுட்டு அவ்வளோ பேர் அவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆஃபீஸ் இருக்கணும்னு கூட கிடையாது, ஹோம் ஆஃபீஸ். நானும் அப்படி தான், வீட்டிலேயே தான் வச்சு எல்லாத்தையும் மட்டும். எனக்கு வந்து ஆஃபீஸ் ஸோ நான் வந்து ஹேவ் அ ஸ்மால் செட்டப். என்னோடய கதை ஒன்று இருக்குது, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சின்ன கதை தான், அது வந்து வச்சு நிறையா இதானது. அதையும் நான் இன்னொரு ஸ்டோரியாக நான் போடுறேன். நம்மக்கிட்ட என்ன இருக்குது அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். மேக் இட் அ பெட்டர் இன் ஃப்யூச்சர். காலங்கள் போயிட்டே தான் இருக்கும், யாருக்காண்டி யாருக்கும் நிற்காது. ஸோ வரதை பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னாயிரம் முதல் அடி எடுத்து வைப்போம். ருசி. 4வது பார்த்தீங்கன்னா, நம்ம செய்கிற விஷயம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்கக்கூடாது. சரி, அப்படியே யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா அதில் என்ன நம்ம புதுசாக பண்ணுறது, அதில் என்ன புதுசாக நம்ம கொண்டு வருது, நம்ம என்ன இனோவேட்டிவாக பண்ணுறது, நம்ம என்ன அதில் டெக்னாலஜி கொண்டு வருது, இல்லை அதை வச்சு நம்மளால் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுன்றதை பாருங்கள். மதுரையில் வந்து ஃபஸ்ட்டு ஆட்டோமோட்டிவ் ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்தேன். இல்லை யாருமே கிடையாது, ஃபோட்டோகிராஃப் பண்ணவங்களாம் யாருமே கிடையாது. நான் எடுத்து ஆரம்பித்தேன், அப்படியே போச்சு. அப்போலாம் வந்து நான் வந்து அப்ரோச் பண்ணுறேன். சில மதுரை ரீஜியனில் இருக்க சில கார் ஓனர்ஸை ரீச் பண்ணுறோம், ஷோரூம்ஸை ரீச் பண்ணுறேன். இப்படி இருந்தது. யாருமே எனக்கு வந்து அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. ஓனர்ஸே வந்து ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, ஆனால் போடாதீங்க, போஸ்ட் பண்ணாதீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, எல்லாருமே எடுத்து போடுறானுங்க. யாரையோரோ நான் தான் பார்த்தேன், நான் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன்.
எனக்கு அப்படி. ஸோ அந்த மாரி ஒரு ஸ்டோரி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து. ஸோ வந்து புதுசா இருக்கணும். ஏன்னா இப்ப நான் என்கிட்ட என்ன இருந்துச்சோ நான் அத வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மதுரையில வந்து இந்த காசெல்லாம் இருக்குன்னு காமிக்கணும். இந்த பைக்ஸ் எல்லாம் இருக்குன்னு காமிக்கணும். பெரிய பெரிய சிட்டீஸ்ல இருக்கவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நெறைய காமிப்பாங்க. நெறைய வரும், போகும். அந்த மாரி நெறைய இருக்கும். பட் சின்ன சின்ன டயர் 2, டயர் 3 சிட்டீஸ்லலாம் வந்து நம்ம வந்து பண்றது வந்து பண்ணும்போது பண்றோம். அது வந்து ஏதோ ஒரு கால சூழ்நிலைகள், கால தாமதங்கள் இல்ல ஏதோ ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷனால அது வந்து தட்டி போயிருது. அது வந்து அப்ப அப்படியே வந்து நம்ம வந்து சரி ஓகே நம்ம வந்து ஏர்லி டூ மார்க்கெட்டுன்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சேன். ஃபெராரி பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம ஸ்போர்ட்ஸ் கார், அந்த ஒரு ஹெரிடேஜ் அந்த மாரி தான் இருந்தாங்க. ஆனா லாம்போகினி வந்து அப்படி கிடையாது. வந்து ஒரு எமோஷனா குடுக்கணும். ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன் குடுக்கணும். ஒரு பவர குடுக்கணும். இந்த கார்னா நம்ம இதுதான். இந்த இதுக்குன்னா இதுதான். நம்ம கார் தான். சவுண்ட், என்ஜின், பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கணுன்றது தான் இந்த ஃபவுண்டர் கிட்ட வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். லாம்போகினி பார்த்தீங்கன்னா, வெறும் ஒரு பிராண்ட் மட்டும் கிடையாது. அது வந்து ஒரு மைண்ட் செட், ஆம்பிஷியஸ் மைண்ட் செட். அது வந்து இந்த மைண்ட் செட் வந்து நம்ம தான் அத உருவாக்கிக்கணும். நம்ம மைண்ட் செட் இருந்தா எதுனாலும் பண்ண முடியும். ராக்கெட் விடுறது கூட ஈஸி தான். மைண்ட் செட் இருந்தா போதும். டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது. சரி இவங்க சொல்ட்டாங்க, அவங்க சொல்ட்டாங்க விட்டுருவோம். எதுக்கு போயிட்டு நம்ம பாட்டுக்கு வந்தோமா போனோமான்னு இருக்க மாரி மைண்ட் செட் இருக்கணும். பண்ணணும்னா பண்ணிறணும். நெவர் கோயிங் பேக். ஒரு சின்ன பையன் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வேலை பார்த்து அவங்களோட ஃபார்மில் வேலை பார்த்து ஒரு டிராக்டர் செஞ்சு அதுவும் வந்து புதுசாக வாங்கல. அதை பார்த்தது எல்லாமே வந்து புதுசாக வாங்கல. வேர்ல்டு வார் 2ல என்ன மிச்சம் மீதி இருக்கோ அதை வச்சு ஒரு டிராக்டர் செய்யலாம். இது வந்து வேர்ல்டவே புரட்டி போட்ட அளவுக்கு ஒரு சூப்பர் கார் பண்ணி இன்இமேஜினபிள். யோசிக்கவே முடியாது அவங்க பிராண்டெல்லாம் வந்து பொசிஷனிங் பண்ணி இருக்காது. இந்த மாதிரி ஒரு சின்ன டிராக்டரில் ஆரம்பித்து இவ்வளோ பெரிய சூப்பர் கார், பவர்ஃபுல்லான சூப்பர் கார், சாதாரண காரு கிடையாது. ஒரு அழுத்து தான். லாம்போகினி வந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ரூஃப். ரிவெஞ்ச், பவர்ஃபுல் ரிவெஞ்ச்னா இதுதான். இப்படிதான் இருக்கணும். வந்து காசால் அடிக்கிறது வேற. ஆனா தே ஸ்டார்டட் ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச். எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாங்க. பில்ட் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ காலங்கள் எடுத்திருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள். எவ்வளோ ரிசர்ச். எப்படி ஏன்னா இந்த காலத்தில் டெக்னாலஜியை நம்ம சொல்கிறோம். அந்த காலத்துலலாம் வேர்ல்டு வார் 2 அப்போ இதை விட நல்லா இருந்தது. நம்மளுக்கு தெரியலை ஆக்சுவலாக. அந்த வேர்ல்டு வார் 2 ஸ்டோரிஸோட ஸ்பை ஸ்டோரிஸ் யூஸ் பண்ண டெக்னாலஜிலாம் அந்த காலகட்டத்துக்கு வந்து இட்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ். இவ்வளோ அட்வான்ஸாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அப்போ இருந்த காலகட்டத்தை நம்ம பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ எல்லாமே ஆட்டோமேட்டட். அப்போ எல்லாமே மேனுவல். லேபர்ஸ் வேணும், மேன் பவர் வேணும். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அதில். ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மனிதர்களின் உதவி கண்டிப்பாக தேவைப்படும். எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகும்போதோ இல்லை எங்கேயோ நீங்கள் லம்போர்கினியை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காராக மட்டும் பார்க்காதீங்க. அதுக்கு பின்னாடி இருந்த அந்த ரிவெஞ்ச் ஸ்டோரி அதுதான் எல்லாத்துக்கும் ஞாபகம். அப்புறம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு காரில் இன்ட்ரெஸ்ட். நான் அப்பயே 8th படிக்கும் போதே எனக்கு வந்து லாம்போர்கினி மேலே ஒரு பெரிய ஒரு கண்ணு. எப்படியாவது இந்த கார்லாம் பார்த்தோன்னு இதுக்கு வரைக்கும் நான் இப்போ மதுரையில் நிறையா காசை பார்க்குறேன். நிறையா பேரோட காசை நிறையா ஓனர்ஸ் கிட்ட பேசுவேன். நீங்கள் என்னைக்காவது லாம்போர்கினியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாம்போர்கினியோட காரோ சவுண்டோ ஞாபகம் அவன் எடுத்து வச்ச அந்த ரிவெஞ்ச், அவனோட மைண்ட் செட் ஆஃப் ரிவெஞ்ச் தான் நம்மளுக்கு அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பொறுமையாக உட்காந்து கதை கேட்டதுக்கு அனைவருக்கும் நன்றி. எல்லோரும் இந்த கதையை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசி கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மை பாட் 96. என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் 96 டிசைன் இருக்கும். அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இத்துடன் விடைபெறுகிறேன். இது உங்கள் விஜய்.